إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொழிலை இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் அன்னவர்களின் தோழர்கள் தோழியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய கட்டளையை ஏற்று வந்து அமர்ந்து அவனை துதி செய்வதற்காக காத்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, ரமலான் மாதம் என்பது அதிகமாக நன்மைகளை செய்ய தூண்டுகிற பல்வேறு கால சூழல்களை கொண்ட ஒரு மாதம். ஏனைய மாதங்களில் அமல் செய்கின்ற எண்ணங்கள் உதித்தால் கூட அவைகளை உடனே மாற்றுகிற புற காரணிகள் நிறையாக இருக்கும். ஆனால் ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து கொஞ்சம் விதிவிலக்காக நேரங்கள் நமக்கு நிறைய நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்பளிக்கும். அதை நினைத்தால் செய்வதற்குரிய புற சூழல்களும் இருக்கும். இப்படி எல்லாம் இருந்து நாம் நிறைய அமல்களை செய்து கொண்டு வருகிறோம். அதில் ஏனைய மாதங்களில் இருந்ததை விட இப்போ குர்ஆனை ஓதுகிறோம், அதே போல் தொழுகிறோம், இன்னும் திக்ருகள் செய்கிறோம், இரவு நேரங்களில் தொழுகிறோம், பகல் நேரங்களில் நோன்பு வைக்கிறோம். இப்படி நிறைய அமல்களை நாம் செய்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்று கூலி பெற்று தருவதற்கு தகுதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கு நாம் சில அடிப்படைகளை அறிந்து விளங்கி உணர்ந்து நம்ப வேண்டும். இல்லை என்றால் இவைகள் அனைத்துமே ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட சாம்பல்களை போல ஆகிவிடும். அதுக்கு இடம் கொடுக்காமல் நாம்
அல்லாஹ்விடத்தில் இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிபந்தனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவனுக்காக நாம் செய்கிற இந்த செயல்களை எல்லாம் அவன் அங்கீகரித்துக் கொள்வதற்கு, அவன் அங்கீகரித்து அதற்கு பிரதியுபகாரம் பண்ணுவதற்கு என்ன நிபந்தனைகளை வைத்திருக்கிறான் என்றால் 2 நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிம்களும், குறிப்பாக அமல் செய்யக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமை என்ன என்றால், அல்லாஹ் ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதில் முதலாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமலை காட்டியதாக இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள் தான் நாம் அல்லாஹுவை சந்திக்கிற போது நமக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். அதோடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய பிரதியுபகாரமாக நமக்கு வழங்க இருக்கிற சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இதை சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் 110வது வசனத்தை ஓதி அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவர் நல் அமல்கள் செய்து வரட்டும். அதோடு சேர்த்து அந்த இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காமல் இருக்கட்டும் என்ற இந்த வசனத்தை ஓதிட்டு இதற்கு விளக்கம் அளிக்கிற இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த வசனம் ஹாதானி, இந்த 2 கட்டளைகளும் ருக்குன் அமலல் மக்பூல், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள். இந்த 2 தான். அது என்ன? ஃபர்ஸ்ட், அல்லாஹ் திருப்தியை மட்டுமே நாடியதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த அல்லாஹ்வை இருக்கிறான் என்று கலங்கமற சந்தேகமாக நிரூபிக்க அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதாக இருக்க வேண்டும். அவர்கள்ட்ட தான் அல்லாஹ் சொன்னான், என்னை இப்படி வணங்கு, என்னை இப்படி தஸ்பீஹ் செய், என்னை இப்படி நினைவு கூறு, எனக்காக இப்படி நோன்பு வை, எனக்காக ஜக்காத்தை இந்த முறையில் வழங்கு, எனக்காக ஹஜ்ஜை இந்த முறையில் செயல்படுத்து என்று அல்லாஹ் யாரிடத்துல தான் சொல்லி கொடுத்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல தான் சொல்லி கொடுத்தான். நாம தொழுகிற தொழுகை அல்லாஹ் அப்படியே போனா போதும் தூக்கி போடல, கடமையாக்குனதோட விட்டு விடல. அதுக்கென்று வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரத்யேகமாக அனுப்பி, இது ஃபஜ்ருடைய நேரம், இது ஃபஜ்ருடைய 2 ரக்காத், இது இப்படித்தான் தொழணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த வழி 2 தான். ஒன்று, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடலை என்றால் அந்த அமல்கள் அனைத்தும் அழிவை சந்திக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத அனைத்தும் அழிவை சந்திக்கும். இந்த 2க்கும் மிக மிக முக்கியத்துவம் தந்தால்தான் நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் பாதுகாப்பான பெட்டகமாக மாறும். இல்லை என்றால் அல்லாஹ் எச்சரிப்பதை போல படுபாதகமான நிலைக்கு போயிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற போது ஒரு அமல் முதலாவது எப்படி இருக்கணும் என்பதற்கு சூரா அல் பையினாவுடைய 4வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத வயுதுஸ் ஸகாத வதாலிக தீனுல் கையிமா. அவர்களுக்கு நாம் கட்டளையிடவில்லை, எதை தவிர இஹ்லாஸாக மனம் ஓர்முகப்பட்டு அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும் என்பதை தவிர, அவர்கள் தொழ வேண்டும் என்பதை தவிர,
ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கட்டளையும் நாம் போடவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதில் முதலாவது இஹ்லாஸ், உள தூய்மை. அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் ஓதுகிறேன் குர்ஆன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் திக்ர் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் நான் நின்று வணங்குகிறேன் என்ற எண்ணம் கொஞ்சம் சிதையுமானாலும் அது பெரிய பாதிப்பை கொண்டு வந்து வரும். அது எதுல கொண்டு போய் விடும் என்கிறார்கள் என்றால் ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும். படு பயங்கரமானது. ஷிர்க்ல ரெண்டு ஷிர்க் இருக்கு, ரெண்டு வகையானது. ஒன்னு ஷிர்குல் அக்பர், பெரும் ஷிர்க்குகள்ல கொண்டு போய் விடும், அல்லது ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க்குலையாவது கொண்டு போய் விட்டுரும். எண்டுல ஏதாவது ஒன்று கொண்டு போய் விட்டாலும் பெரிய பாதிப்பிலே நாமை சந்திப்போம். தொழுதெல்லாம் அனைத்தும் வீணாகிவிடும், நாம் ஓதிய குர்ஆன்கள் எல்லாம் வீணாகிவிடும், நாம் வைத்த நோன்புகள் எல்லாம் வீணாகிவிடும், நாம் செஞ்ச தான தர்மங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அவைகள் பாதுகாக்கப்படுவதற்கு முதல் நிபந்தனை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி. ஒரு ரூபா, ஒரு பைசா, ஒரு கை அரிசி, ஒரு கவலம் சோறு, ஒரே ஒரு டீ நீங்க தர்மம் செய்தாலும் அவைகளுக்கு எண்ணம் எப்படி இருந்தால் கூலி பெற்று தரும் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை இதன் மூலமாக நான் நாடுகிறேன், அல்லாஹ் என்னை இதன் மூலமாக பொருந்திக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் என்ற எண்ணம் இருந்தால் அவைகள் நமக்கு அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்றுத்தரும், திருப்தியை பெற்றுத்தரும். மாறாக அதில் வேறு கலப்படங்கள் இருந்தால் அவைகள் அல்லாஹ்விடத்துல மழையளவு நன்மை செய்திருந்தாலும், உயிரையே கொடுத்திருந்தாலும் எந்த நன்மையையும் பெற்றுத்தரும். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் செய்யறது அற்பத்திலும் அற்பமான அமல்கள், ரொம்ப சின்ன சின்ன அமல்கள். மற்றவர் முந்திய மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் செய்கிற அமல்கள் ரொம்ப ரொம்ப சொற்பத்திலும் சொற்பம். இந்த சொற்பத்தையும் இழக்குகிற பெரும் பாதிப்பு இந்த முகஸ்துதி, அதே போல இருக்கக்கூடிய ரியா, சும்மா போன்ற பெரும் பெரும் நோய் கிருமிகள் வந்து தாக்க விடாமல் பாதுகாக்கும் என்றால் ஆழமாக வையுங்கள். நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நிற்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வருவது. இந்த நிய்யத்து இல்லாமல் எந்த அமலும் இல்லை. இந்த நிய்யத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கவனமாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்விடத்தில் 7 வானங்களுக்கு மேலாக போய் நின்று பேசியவர்கள், சொர்க்கம் நரகத்தை பார்த்தவர்கள், கபர்ல நடக்கக்கூடியதெல்லாம் தெரிகிறவர்கள். நமக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் காட்டியது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு. எவ்வளவு நெருக்கமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிற போது நிய்யத்து செய்கிறார்கள். நிய்யத்து வெளிப்படையா செயல அது உள்ளுக்குள்ள செய்கிறார்கள், ஆனால் துவா செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஹுஜ்ஜத்தன், இறைவா இந்த ஹஜ் உனக்காகத்தான் செய்கிறேன். வலா ரியாஅன், இதில் எந்த ரியாவும் இல்லை, முகஸ்துதியும் இல்லை. வலா சுமாதன், எந்தவித பிறர் பாராட்டுதலை பெற வேண்டிய எண்ணமும் இல்லை. யார் சொல்லி கொடுக்கிறார்? அல்லாட்ட யார் சொல்லி வாக்குமூலம் கொடுக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் நம்மளும் இந்த சொல்லி, யா அல்லாஹ் நான் தொழுகிறேன், இதை நான் பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் செய்யலை, பிறரை என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் செய்யலை. இறைவா உன்னை திருப்தி பெற்றி உனக்கு அடிமையாக வந்து நிற்கிற பெரும் பாக்கியத்தை வழங்கியிருக்கிறாயே, அதுக்கே உனக்கு நன்றி என்ற எண்ணத்தை உருவாகலாட்டி மாறாக இவைகள் அனைத்தும் அழிஞ்சிரும். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்துக்கு விளக்கமாக இன்னியும் நமக்கு ஆழமாக புரியும் விதமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உரையாடல், வல்லதீன யுத்தூன பிமா அதவ் வஜ்லத் குலூபுஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்கள்
பயந்த நிலையில் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது குடிகாரர்களை பற்றி பேசுகிறதா, அல்லது திருடர்களை பற்றி பேசுகிறதா, அல்லது விபச்சாரம் செய்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுகிறதா? என்ன, அவங்க தான் ஹராமுக்கு பணத்தை பயன்படுத்துறாங்க, அப்படி பயன்படுத்தும் போது ஒரு சின்ன அச்சம் இருக்கும் தானே, அந்த அச்சத்தை இது பேசுதா அப்படின்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பின்தி சித்திக்குடைய மகளே, இல்லை, இது முஸல்லூன் தொழுகையாளிகளை பேசுகிறது, இது சாயிமுன் நோம்பாளிகளை பேசுகிறது, இது குர்ஆன் ஓதுபவர்களை பேசுகிறது, இது இபாதத்து செய்கிற இபாதத்தாளிகளை பேசுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கணுமா நம்ம செய்கிற அமல்? வல்லதீன யுத்தூன பிமா தவ், அல்லாஹ் கொடுத்தவைகளிலிருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள். வஜ்ஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் பயந்து கொண்டிருந்தது. எதை பயந்து இருக்கும் என்றால், நாம் செய்த அமலை அல்லாஹ் மறுத்து விட கூடாதே என்ற அச்சம் இருக்கும். அல்லாஹ் மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்ளணுமே என்ற பயம் அதுல ஒற்றி இருக்கும். எல்லா நபிமார்களும் வணக்கத்தில் பயந்தும் ஆசை வைத்தும் தான் அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்கள். நபிமார்கள் அனைவர்களுமே அதை இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சம்பாஷணை அல்லாஹ் நடத்துகிறான் பாருங்க, உரையாடல. புத்திசாலியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சின்ன பிள்ளைக்கு புரிய விதமாக சொல்கிறார்கள், தொழுகையாளிகள் எப்படி இருக்கனால், என் தொழுகை மறுக்கப்படும் என்ற பயம் இருக்கணும், என் நோன்பு என் மூஞ்சில திருப்பி வீசப்படுவதற்கு பல காரணிகள் இருக்கு, அவைகளை என் நோன்புக்குள்ள வந்துடக்கூடாது என்ற அச்சம் இருந்தால் அந்த தொழுகை அந்த நோன்பு பயனுள்ளதாக மாறும். மாறாக நான் பார்த்துக்கலாம் அப்படி என்ற தெனாவட்டில் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க நம்முடைய அமல்களுக்கு எந்த கேரண்டியும். இன்னியும் இந்த அமல்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்த இந்த முகஸ்துதி உள்ள வராமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நாம் நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். அது ரொம்ப சின்ன சாதாரணமா இல்லை. அது என்ன முகஸ்துதி என்னால், நம்ம தொழுது கொண்டிருக்கிற போது பிறர் பார்க்க வேண்டும் என்று எண்ணினாலே முகஸ்துதி. ரியா என்றால் பார்த்தல், பார்க்கிறார், ருபியத் பிறையை பார்த்து நோன்பு வைப்பது, இதுல உள்ளதா ரியா. ரியா என்றாலே பிறர் என்னை பார்க்க வேண்டும், நான் தொழுவதை பிறர் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் நோன்பு வைப்பதை பிறர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதே தான் ரியா. இந்த எண்ணம் தப்பி தவறியாவது நம்மகிட்ட வருதா இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல ஓடி வருகிறது. அப்படி வந்தால் அதிலிருந்து மீள்வதற்கு வழிகள் இருக்கிறது. அது வராமே இருக்காது. இன்னையும் சொல்லுகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஷ்டத்திலேயே கஷ்டம் எது தெரியுமா? ரொம்ப கஷ்டம். கடலுக்கடியில், கரும் பாறைக்கடியில், கரும் தேரைகள் நடந்து போகிற சத்தத்தை கூட உணர்ந்து விடலாம். ஆனால் இந்த இபாதத்துக்குள் பிறர் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவதை உணரவே முடியவில்லை. இல்முல் பஹர், கல்வி கடல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்கிறார்கள், எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கடலுக்கடியில கரும் பாறைகளுக்கு இருக்கக்கூடிய தேரையின் நடை அந்த ஓசையை கூட உணர்ந்துடலாம். ஆனா நம்ம உள்ளத்துக்குள்ள பிறர் நம்மளை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம், ஆசை வருவதை உணர முடியல. உணர முடியாமல் நாம் தொழுகிறோம், உணர முடியாமல் நோன்பு வைக்கிறோம், உணர முடியாமல் குர்ஆன் ஓதுகிறோம், உணர முடியாமல் தான் திக்ர்கள் செய்து கொண்டிருக்கிறோம், உணர முடியாமல் தான் தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எதில கொண்டு போய்விடும்? அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் பெற்றுத்தராத படுபாதகமான மோசமான பரத்தப்பட்ட சாம்பலாக மாறி போய்விடும் என்ற எந்த உணர்வுமே வரமாட்டேன். அதனால ரொம்ப கவனமாக அல்லாஹ்விடத்துல இந்த விட்டை தேடும். அதே போல சும்மா ரசூலா சொல்றாங்க, முகஸ்துதியை கெடு, முகஸ்துதியை உள்ள வருகிற இன்னொரு பிரச்சனை என்னண்டா, இஹ்லாஸை கெடுக்குது. சும்மா பிறர் பார்த்து பாராட்டு பெற, இவர் நல்ல நோம்பாளிங்க,
அவர் வாட்டுக்கு இருப்பாருங்க. இவர் நல்ல தொழுகையாளிங்க. இவர் ஓதுனாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இவர் பயான் பண்ணா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. ஏதாவது பேச போனா மார்க்கத்துக்கு முரணா தவிர்ந்துருவாருங்க. எல்லா பலாவையும் ஷைத்தான் எங்க வச்சிருக்கிறான் பாருங்க. எல்லாம் நமக்குள்ள அப்படியே எங்கனையாவது ஊடுருவுது. இது பிறர் பாராட்டிடணுமே, பிறர் நம்மளை போய் அங்கீகரிச்சிடணுமே, பிறருடைய அங்கீகாரத்தை தான் நம்ம தேடிக்கொண்டு அலைகிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிக்கிறானா? அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் நமக்கு இதுல கிடைச்சிச்சா இல்லையா என்பது நமக்கு தெரியல. அது தெரிஞ்சாலும் அல்லாஹ் இப்ப சொல்ல மாட்டான். அதை கியாமத்து நாளுக்காக பிற்படுத்தி வைத்திருக்கிறதுனால் அலையுது மனசு. எப்ப 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 யாராவது நம்மளை சொல்லிட மாட்டாங்களா? யாராவது நம்மளை சகர் செஞ்சுட்டீங்களான்னு கேட்டுற மாட்டாங்களா? என்னங்க நோன்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்டுற மாட்டாங்களா? எப்படி நோன்பு வச்சது நம்ம அல்லாவுக்கு, அல்லாஹ் இது அங்கீகரிக்க மாட்டானா என்ற ஏக்கத்தை போக, யாராவது ஒரு ஆள் நம்மளை பார்த்து என்னங்க சகர்ல என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கலாட்டி தான் நமக்கு கவலையா இருக்கு. சகர்ல என்னங்க வெயிட்டா, அது எல்லாம் பெருமையா போய் கிடக்கு, அது தனி. நமக்கு அமல் செய்பவர்களுக்காகத்தான் இது. நாம அமலை பாதுகாக்கணும் என்றால் பிறர் நம்மளை பார்த்து கேட்டாலே நம்ம நினைச்சு உள்ளத்துக்குள்ள கேட்கணும் என்ற எண்ணம் வந்துட்டாலே புரிஞ்சுக்கணும், இஹ்லாஸ் கெட்டு போச்சு. அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இல்லாமல் யாரோ அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடி வந்துருச்சு. இந்த எண்ணத்தை நீக்குவதற்கு நாம் ஃபர்ஸ்ட் பெற வேண்டிய பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீண்ட ஹதீஸ். அவ்வள ஊர் கியாமத் நாளில் முதலாக தீர்ப்பளிக்கப்படுகிற மனிதர்கள் 3 வகையினர்கள், 3 பேர். ரஜுலுன் உஸ்துஷ்ஹிது, முதல் மனிதன் உயிரையே அல்லாஹ்வுக்காக கொடுத்தான் என்று உலகத்தால் நம்பப்பட்ட ஒரு மனிதன். அவனிடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் காட்டுவான். உலகத்தில் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்த நியாமத்துகளை எல்லாம் கண்ணு முன்னால் எடுத்து காட்டுவான். அவனுடைய பராக்கிரம தனத்தை, உடலுடைய பலத்தை, அவன் நாம் மனது போராடுவதற்காக எத்தரிக்கிற அந்த துணிச்சலை, எல்லா நியாமத்துகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டி கேட்பான். இதெல்லாம் உனக்கு உலகத்தில் வழங்கப்பட்டிருச்சா? ஆமா யா அல்லாஹ். அதை வச்சு நீ என்ன செஞ்ச? அது சொல்லுவான், உன் பாதையில் எல்லா போர்களிலும் பங்கெடுத்தேன், உனக்காக உயிரையே கொடுத்தேன். அல்லாஹ் சொல்வான், கذبت, பொய் சொல்கிறாய். உன்னுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? 2 இருந்தது. ஒன்று, பிறர் நம்மளை பார்க்க வேண்டும், பிறர் நம்முடைய அமலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற இந்த 2ம் இருந்தது. நீ என்ன நம்பினாய், நினைச்ச, ஆசைப்பட்டாய் என்றால் ஜரீஉன், பெரிய வீரன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உலகத்திலேயே சொல்லப்பட்டுச்சா? எத்தனை பேர எந்த அளவுக்குன்னா இது மாறி போயிருக்குன்னா, வீர மார்க்கத்துக்காக போய் அங்கீகரிச்சதையே வீரன் என்று என்ன வேண்டும் என்று அவன் உள்ளத்துக்குள்ள வந்த ஆசை எப்படி போயிடுச்சு பாருங்க. எங்க போயிடுச்சுன்னா, அல்லாஹ்ட்ட எந்த நன்மையும் இல்லாமல் உலகத்திலேயே உனக்கு அதுக்குரிய கூலி கொடுக்கப்பட்டுச்சு. உள்ளத்துல என்ன இருந்துச்சு? அவன் உன்னை பார்க்க வேண்டும் என்று பார்த்தார்கள், உன்னை சொல்ல வேண்டும் என்ற ஜரீஉன், பெரிய மாவீரன் என்று அங்கீகாரம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், கிடைத்து விட்டது. இப்ப என்கிட்டயே வர்ற? ரப்பு கேட்க போகிறான் நம்மளை எல்லாம் சந்திக்கிற போது, என்கிட்டயேப்பா வர்ற? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உலக எதுக்காக போரிட்டவர்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று. அவருக்கு அல்லாஹ் சொல்வான், உனக்கு முடிஞ்சிருச்சு, உலகத்துல சொல்லப்பட்டு விட்டாச்சு, இவரை கொண்டு போய் நரகத்தில் விட்டு வீசி எறியுங்கள், இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னொரு மனிதர் கொண்டு வருவார், குர்ஆன ஓதி உலகத்துல பரப்பியவர், மார்க்கத்தை எடுத்து சொன்னவர், அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அவர்கிட்ட கேட்பான் அல்லாஹ், உலகத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட நியமத்தை எல்லாம் அவருக்கு காட்டப்படும். உனக்கு குர்ஆன் ஓதுகிற ஆற்றலை கொடுத்தனா? கொடுத்த. ராகமா ஓதுகிற ஆற்றலை கொடுத்தனா? கொடுத்த. உனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அதுக்கு தகுமான ஏற்பாடு பண்ணி கொடுத்தனா? கொடுத்த.
மார்க்கத்தை விளங்குகிற பாக்கியத்தை உனக்கு கொடுத்தனா? எல்லாம் கொடுத்தல்ல. என்ன செஞ்ச? பரப்புன. யாருக்காக பரப்புன? உனக்காக பிறர் பார்க்க வேண்டும் என்று பரப்புனாயா? பிறருடைய அங்கீகாரத்துக்கு பரப்புனாயா? அல்லது என் அங்கீகாரத்துக்கு பரப்புனாயா? உலகத்துல காரி என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. தொழுக வச்சுட்டு வருகிற போது, அல்லது குரானை ஓதிட்டு வருகிற போது, குரானை ஓதிக்கொண்டிருக்கிற போது, அல்லது மார்க்கத்தை பிறரிடத்துல எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற போது எந்த எண்ணம் வந்துச்சு என்றால், இவர் ஆளின், இவர் காரி என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துச்சா? மறைக்க முடியாது. அந்த எண்ணத்தை அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டிடுவான். வந்துச்சு அல்லாஹ். பிறர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைச்சாயா? ஆமா அல்லாஹ். அதான் முடிஞ்சிச்சே. உலகத்துலதான் சொல்லிட்டாங்களே, உனக்கு உலகத்துலதான் அந்த கிரேடு கிடைச்சிருச்சு. இப்ப என்கிட்ட ஏன் வர்ற? என் அங்கீகாரம் தான் உனக்கு தேவையில்லையப்பா. என் அங்கீகாரத்துக்குன்னா நீ என்னைய நோக்கில இருந்திருப்ப, என் தூதர் காட்டிய முறையில நின்றுப்ப. நீ யாருக்காக நின்ற? அதுக்காகவே போயிடுச்சு. போ, இவனை தூக்கி நரகத்துல போடுங்க. கொடை வள்ளல் அவர் வருவார், செல்வத்தை வாரி வழங்கிய மனிதர். அவர்கிட்ட அல்லாஹ் காட்டுவான். அவரை கூப்பிட்டு அவருக்கு அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை, அந்த நியாமத்துகளை எல்லாம் காட்டுவான். பார், உனக்காக எவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறேன் பார். பிறகு நம்ம நினைக்கிறோம் நம்ம அறிவாளை என்று. அறிவாளை இல்லை அல்லாஹ். உண்மைதான், நீ கொடுத்ததுதான். உன்னை ஓ வயசு, ஓ தகுதி, உன்னை விட நல்லா படித்தவர்கள், உன்னை விட நல்லா ஒழுக்கமா இருந்து, எல்லாத்துலயும் உன்னை விட பெருசா இருந்தவர்களை விட செல்வத்தை அள்ளி அள்ளி உனக்கு நான் வழங்கினேனே. இருந்துச்சா? ஆமா. இந்த செல்வத்தை எல்லாம் வைத்து என்ன செஞ்சாய்? எல்லாத்துக்கும் கொடுத்தேன் அல்லாஹ். உன் பாதையில் கேட்டு வந்த எந்த வழியையும் நான் விட்டு வைக்கவில்லை. பள்ளிவாசலுக்கா வச்சுக்கங்க, மதர்சாவுக்கா வச்சுக்கங்க, ஏழைகளுக்கா வச்சுக்கங்க, அனாதைகளுக்கா வச்சுக்கங்க, ரோடு போடணுமா வச்சுக்கங்க, அல்லாஹ்வுடைய பாதை என்று எதெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அத்தனைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தேன் யா அல்லாஹ். எல்லாம் உனக்காக இல்லப்பா, எனக்காக இல்ல. நீ யாருக்காக, என்னத்துக்காக கொடுத்த தெரியுமா? ஜவ்வாத், பிறர் உன்னை கொடை வள்ளல் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீ கொடை வள்ளல் என்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். அந்த ரெண்டும் உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது. ஓடு அடிச்சு ஒட்டுறாங்க பள்ளிவாசல், இன்னார் வழங்கினார். இதை கல்வெட்டு அடிச்சு இன்னார் பள்ளிவாசலுக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்க கூடாதுன்றாங்க. இப்படி அங்கீகரித்தவர்கள், இப்படி அங்கீகாரத்துக்காக ஏங்கியவர்கள், உலகத்தில் அவர்களுக்கு இந்த கொடைவள்ளல் பட்டம் கிடைப்பது அபாயகரமானது. உலகத்தில் இந்த பெரும்பெரும் பட்டங்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அபாயகரமான அமல்களை அழிக்கும் நாசகர செயல்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவ சொல்றாங்க. கடைசியில் அந்த மனிதனையும் எல்லாத்தையும் மறுத்து அல்லாஹ் நரகத்துல விட்டு எறிவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எச்சரிக்கை, இந்த ரெண்டும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். ஒன்று, யா அல்லாஹ், நான் உனக்காகத்தான் அமல் செய்கிறேன், உன்னுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் தான் செய்கிறேன் என்ற அடிப்படையில் இருக்கணும். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா ஃபமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அளவில்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் என்று சொன்னோம். அதில் முதலாவது இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸை கெடுக்கிற காரியங்களையும் அறிந்தோம். இப்போ முடிகிற போது அப்படியெல்லாம் வந்திருக்கும். எல்லோரும் 90% அல்ல, 50% அல்ல, 40, 20, 10, சிலர்கள் சுத்தமா என்று பெரிய அளவுக்கு நம்முடைய புறச்சூழல்கள் நம்மளை பாதிக்கிற நிலையில தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு நமக்கு நல்ல வழிகாட்டி இருக்கிறார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவாக்கள் நிறைய திருமறை குர்ஆன்ல இருக்கிறது. அதுல ஒரு துவா, ரெண்டு துவாவை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று ரப்பனா ஃபிர், அல்லாஹ் அவர் கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தக்கப்பல் துஆ. ஃபர்ஸ்ட் சொல்றார்கள், இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடியவனாக ஆக்கிவை. ரப்பனா வ தக்கப்பல் துஆ, இந்த துஆவை ஏற்றுக்கொள் கெஞ்சுகிறார்கள். நான் செய்த இந்த அமலை ஏற்றுக்கொள் கெஞ்சுகிறார்கள். இன்னொன்று, காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கடும் பணியை முடித்ததுக்கு பின்னால் கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்லிக்குவாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா என்னிடத்திலிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள். நம்ம தொழுதுட்டே இந்த துவாவை ஓதுங்க. நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும், ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றுவது மார்க்கத்தில் கூடும். நம்ம அமல்கள் நமக்கு பயம் வந்துட்டால், ரப்பனா தக்கப்பல் மின்னி, இறைவா என்னிடத்திலிருந்து துவாவை அங்கீகரித்துக்கொள். இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ செவி ஏற்பவன். நான் பேசிய ரகசியம், பரம ரகசியம், உள்ளுக்குள்ள நான் நினைத்தவைகளையும் நீ தெளிவாக செவியேற்றிருக்கிறாய் இறைவா. அதான் அந்த வார்த்தையை போடுறாங்க ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சமியா, நீ செவியேற்றிருக்கிறாய். நான் உள்ளத்துக்குள்ள என்னென்ன நினைத்து கொண்டிருந்தேன்னு எல்லாத்தையும் நீ துல்லியமா கேட்டு இருக்கிற. ஆனா என்னை கண்டிச்சிடாத, நான் பலவீனமானவன். நான் ரொம்ப ரொம்ப பலவீனத்திலையும் பலவீனமாக இருக்கிறேன். அதுல ஏதோ என்னால முடிந்த இந்த அமலை செய்திருக்கிறேன், ஏற்றுக்கொள் இறைவா. அலீம், அனைத்தையும் அறிந்தவனே என்று கெஞ்சுகிறார்கள். இந்த ரெண்டு துவாவை நாம் கற்றுக்கொள்வோம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா தக்கப்பல் துஆ, அழைப்பை ஏற்றுக்கொள்பவன். இன்னொன்று, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இந்த ரெண்டையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அல்லாஹ் நம்ம அமல்களை எல்லாம் அவனை சந்திக்கிற போது அவன் திருப்தியை பெற்ற அமல்களாக ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.